நாம் இன்னைக்கு மீதமான சாதம் வச்சு வடை தான் பண்ண போகிறோம். வடை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு மீது போன சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக துருவின இஞ்சி, கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலை, கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக சீரகம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு மெதுவடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வெந்ததும் எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான வடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.